மக்களின் உரிமைகளுக்காக போராடிய தலைவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மற்றும் நினைவு தின அனுசரிப்பு சில வேளைகளில் தேவையற்ற செயல்களால் பொதுமக்களுக்கு இடையூறாக அமைந்து விடுகின்றன. வாகனங்களின் ஜன்னலில் அமர்ந்து கொண்டும் தொங்கிக் கொண்டும் விசில் அடித்தபடி கூச்சலிட்டபடி இவர்கள் பயணிப்பது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு. இவ்வளவு ஆரவாரமாக செல்வது தியாகி இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு. நினைவஞ்சலி செலுத்த செல்லும் இவர்கள் செய்யும் அமர்க்களங்கள் வழியெங்கும் பொதுமக்களுக்கு இடையூறாகவே இருந்தன. பரமக்குடியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு தலைவர்களின் நினைவாக நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அந்த நிகழ்ச்சிகளுக்கு செல்வோரும் இப்படியான ஆரவாரங்களை தான் அரங்கேற்றுகிறார்கள். பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் நடைபெற்ற குரு பூஜை அரசு விழாவாக நடத்தப்பட்டது. அமைச்சர் உதயநிதி உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அங்கு அஞ்சலி செலுத்தினர். அசம்பாவிதங்களை தடுக்க தென்மண்டல ஐஜி தலைமையில் 3 டிஐஜிக்கள், 19 எஸ்பிக்கள், 61 டிஎஸ்பிக்கள் உட்பட காவல்துறையினர் 6500 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கண்காணிப்புக்காக ட்ரோன்களும் பறந்தன. மதுரையில் தொடங்கி சிவகங்கை மாவட்டம் கடந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை அடையும் வரை மிக மிக விரிவான பலமான பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தது. வாகனங்களில் வருவோருக்கு முந்தைய ஆண்டுகளை விட கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் ஒருங்கிணைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த தேவேந்திர குல பண்பாட்டு கழகத்தினருக்கும் புதிய தமிழகம் கட்சியினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது தள்ளுமுள்ளாகி மோதல் மூலம் நிலை உருவானது. நிலைமை மோசமாகி விடாமல் கட்டுப்படுத்த லேசான தடியடி நடத்தினார்கள் காவல்துறையினர். குரு பூஜை வைபவங்கள் நடைபெறும் இடங்களுக்கு அருகே உள்ள பகுதிகளில் கடைகள் அடைக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. அந்த அளவுக்கு பதற்றமானவையாக குரு பூஜைகள் மாறியுள்ளன. 163 தடை உத்தரவு உள்ளிட்ட கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. 163 என்பது இதற்கு முன்பு 144 தடை உத்தரவு என்றிருந்தது. குரு பூஜைகளில் பங்கேற்க அவரவர் ஊர்களிலிருந்து புறப்படும் போது தொடங்குகிறது அத்துமீறல். இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு விருதுநகர், கரூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்து புறப்பட்டவர்கள் சாலையை ஆக்கிரமித்து மேளதாளங்களை முழங்கி ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி போக்குவரத்தை முடக்கினர். மக்களுக்காக சேவையாற்றி தியாகம் செய்தவர்களின் பிறந்த நாளை கொண்டாட வேண்டியதும் நினைவு கூற வேண்டியதும் அவசியம்தான். ஆனால் அந்த நன்னோக்கத்தை திசை திருப்பும் நாகரிகமற்ற கொண்டாட்டங்கள் தேவைதானா என்பதை அவரவர் சிந்தனைக்கு விட்டுவிடலாம்.